துலா ராசி மற்றும் துலா லக்ன அன்பர்களுக்கு இந்த மார்ச் 2024 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய 2ஆம் அதிபதியும் உங்களுடைய 7ஆம் அதிபதியும் 4ஆம் வீட்டில் சுக்கிரனோட சமபலம் பெற்று, உங்கள் ராசிநாதனோட சமபலம் பெற்று இந்த மாதம் ஆரம்பிக்குது. சுக்கிரன் அப்படின்னாலே சுகம், நிம்மதி, சந்தோஷம், ஜொலிப்பு, சுற்றுலா இப்படியெல்லாம் சொல்லலாம். அப்போ இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு நிறைய சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும், நிறைய சொந்தங்கள் சேரும். 2ஆம் வீட்டு அதிபதி இல்லைங்களா, அவர் உச்சம் பெறும்போது நிறைய விஷயங்கள் ஜாலியாக போகும். நிறைய துளாராசி துலாலக்ன அன்பர்களுக்கு போன 18 மாதமாக ராகு கேது மற்ற கிரகங்கள், அதாவது 4ஆம் வீட்டில் சனி பகவான், இதெல்லாம் அர்த்தமாஷ்ட சனி இருந்து எக்கச்சக்கமான மன கசப்புகள் சந்திச்சுட்டே இருந்தீங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போது முதலளவுக்கு டஃப் இல்லை, ஆனாலும் இன்னும் ஒரு கன்ஃபியூஷன்ற ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. எப்போ வரைக்கும் குரு உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு போகிற வரைக்கும், அதாவது குரு சுக்கிர வீட்டுக்கு ரிஷபத்துக்கு போகிற வரைக்கும் அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவடைகிறதுக்கும் பிரச்சனைகள் முடிவுக்கு வர்றதுக்கும் இது மிக 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 ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய லாபஸ்தானாதிபதி யார்? சூரியன். அவர் உங்களுக்கு இப்போ இருக்கிறது உங்களுடைய 5ஆம் வீட்டில் இருந்து உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினால் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டை விட 5ஆம் வீட்டு சனி பகவான் ஓகே, பட் டூ குட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் உங்களுடைய ராசி அதிபதியும் அங்கே சனி பகவானோட சேரும்போது அண்ட் அது லாபஸ்தானத்தை சூரியன், சனி, சுக்கிரன் அண்ட் சூரியன் பங்குனி மாதம் ஆரம்பிக்கிற வரைக்கும் அங்கே இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் 6ஆம் வீட்டுக்கு ட்ராவல் ஆகிடுவார், உங்களுடைய 6ஆம் வீட்டுக்கு ட்ராவல் ஆகிடுவார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப 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 நல்லா இருக்குது. நிறைய பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும். இங்கே உங்களுடைய சுய ஜாதகத்தை மட்டும் ப்ளீஸ் பார்த்துக்கோங்க. நிறைய குழப்பங்கள், மன இறுக்கமாக இருந்ததுன்னா இப்போ யாராவது ஒரு குருன்றது என்ன, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களோட போய் பேசுங்க. இதுக்கு ஒரு முடிவு என்னன்னு கேளுங்க. திருப்தியாக ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும். மனசை தெளிவாக வச்சுக்கிட்டாலே போகிறோம். இப்போ நிறைய பேர் உதவ வருவாங்க. அந்த உதவுதல் உங்களுக்கு நல் வழியில் கூட்டிகிட்டு போய் விடும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்குது. பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் வீட்டில் ராகு ரொம்ப யோகத்தை கொடுக்கும். அண்டு உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதி யார்? புதன். விரையாதிபதி யார்? அதே புதன். அந்த புதன் 6ல் போய் உட்கார்றது நிறைய விஷயங்கள் மார்ச் 7th மேலே உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு மன தெளிவை கொடுக்கும். ஏன்னா அவர் 6ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்து தன் வீட்டையே அவர் பார்ப்பார். அப்போ குழப்பங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். வேற்று மொழியினரால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். யாரோ 2 பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருந்தக்கூடிய மனக்கசப்பை ஒரு தெளிவுபடுத்துவாங்க. தெளிவான ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அனுகூலமான ஒரு நிலை இருக்குது. குழப்பங்கள் தீரும், நிம்மதி பிறக்கும் அப்படின்றது தான் இந்த மாதத்தினுடைய டைட்டில். ஆரோக்கியம் அப்படின்றதும் நல்லாவே சீராகுங்க. ஏன்னா இந்த மாதம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டில் சூரியன் போகிறாரு. அதே சமயம் 5லிருந்து சூரியன் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது நிறைய விஷயங்களுக்கு மாற்று இனத்தவனார், மாற்று வழியினால், மாற்று மருந்துகளால், மாற்று டாக்டரால், வேற்று மனிதர்களால் அப்படின்னு சொல்லிட்டே போனால் அந்நியர்களால் நன்மை. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அந்த அந்நியர்கள் பக்கத்தில் வந்துடுவாங்க. உங்களுக்கு குரு அப்படின்ற ஒரு நல்ல நிலையில் இல்லைன்னாலும் 3 6ஆம் அதிபதி உங்களையே பார்க்கறதுன்றதும் ஒரு ப்ளஸ்ஸு தான். அந்த ப்ளஸ் மே மாதத்துக்கு மேலே ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அண்ட் மேலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம்.
அண்ட் ஆனால் அதில் ரொம்ப முக்கியமாக இந்த மாதம் யாருக்கு? பரீட்சை எழுதுறவங்களுக்கும் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கும். ஏன்னா இது அக்கௌண்டிங் இயருக்கு முக்கியமான மந்த்து, மார்ச் மாதம் எக்ஸாம். ஸோ அந்த 2 விஷயத்தையும் தான் கொஞ்சம் விரிவாக நான் பேச போகிறேன். இப்போ நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். நீங்கள் படிச்சிட்ருக்கூடிய குழந்தைங்க அப்படின்னு சொல்லும்போது புதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் குழப்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு விநாயகர்னுடைய கோயில் நீங்கள் டெய்லி இப்போ இருந்தே போயிட்டு வாங்க. போயிட்டு வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி வரும். எக்ஸாம் அன்னைக்கு போக முடியலன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் ரெகுலராக போகிறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடும். விநாயகர் பாதத்திலிருந்து அருகம்புல் வாங்கிட்டு வாங்க. அருகம்புல் உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு பாக்ஸில் ஒரு பிட்டு அருகம்புல் போட்டுக்கோங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் சூப்பராக இருக்கும். அப்போ டக்கு 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 டக்குன்னு ஞாபகம் வந்துடும். அருமையாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். அண்ட் அந்த விநாயகர் அகவல், விநாயகர பஞ்சாட்சரம் இதெல்லாம் ஏன் கேட்க சொல்கிறேன்னா அதெல்லாம் தெளிவு அப்படின்றது உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது புதனுடைய ஸ்லோகம், பச்சை நிறத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் புதனுடைய ஸ்லோகம், அது புதன் காயத்ரியாக இருக்கலாம், மதுரை மீனாட்சி அம்மனுடைய பஞ்சாட்சரமாக இருக்கலாம், ஹயக்ரீவர் ஸ்லோகமாக இருக்கலாம். எது உங்களால் முடியுமோ, எது தெரியுமோ அதை நீங்கள் படிக்கும்போது ஒரு தடவை சொல்லிட்டு நீங்கள் படிங்க. அது பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கான அப்லிஃப்ட்மெண்ட் வந்துடும். ரொம்ப ரொம்ப பயம் வேண்டாம். ஏன்னா பல ரூபத்தில் சனி கிரகம் உதவும் போதும் குருனுடைய பார்வை உங்கள் மேலே படும்போது வெற்றி நிச்சயம். எதிர்பார்க்கறத விட உங்களுக்கு மார்க் வரும். அதனால் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாமே. அடுத்தது அதே புதனை வச்சு தான் அக்கவுண்ட்ஸ், சூரியன் தான் கவர்மெண்ட். ஸோ அந்த சூரியன் பங்குனி, அதாவது வர்ற வரைக்கும், பங்குனி மாதம் வர்ற வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு நிலையிலிருந்து உங்கள் லாபஸ்தானாதிபதி அவருடைய ஸ்தானத்தையே பார்க்குறார். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2nd ஆஃப் மார்ச்சில் தான் அக்கௌண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அப்போ அந்த அக்கௌண்ட்ஸுக்கு அதிபதி புதன், உங்களுடைய லாபஸ்தானாதிபதி சூரியன் அண்ட் கவர்மெண்ட் சம்பந்தமாக சூரியன், அவர் 6ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கார். ஸோ அந்த இடத்துல ஏதாவது டாக்குமெண்ட் மறந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏதாவது அக்கௌண்ட்ஸை சப்மிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே எல்லாமே கொஞ்சம் காஷனஸி. மாத பலன் எவ்வளவு முக்கியன்றது நீங்கள் இப்போல்லாம் புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாத பலன் பார்க்குறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ 2nd ஹாஃபில் சூரியன் இப்படி இருக்காப்பா, எதுக்கு டென்ஷன், நம்ம எப்படியும் கிராம் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அக்கௌண்ட்ஸுன்ற ஒரு விஷயத்த சூப்பராக எல்லாம் கிளியராக வச்சுக்கலாமே அப்படின்ற ஒரு மனோநிலை உங்கள் அக்கௌண்டண்ட்டோட, உங்கள் ஆடிட்டரோட உட்காந்து இது பண்ணியாச்சா அது பண்ணியாச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஒரு நோட் பேப்பர் எடுத்து நீங்கள் இதெல்லாம் காஷனாக இருக்குமோ அதெல்லாம் இப்பயே நோட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பயம் இல்லையே, கவலைப்பட வேண்டிய தேவை இல்லையே. அதுவும் ரொம்ப பெருசாக பயம் இல்லை, ஏன்னா குரு பார்க்குறாரு. அப்போ அந்த இடத்துல லாஸ்ட் மினிட் டென்ஷன் வேண்டாமே. இதை மட்டும்தான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அண்டு நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது நல்லா இருந்ததுன்னா ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சனி தசை நடந்துகிட்ருக்கும். அந்த சனி 5ஆம் வீட்டில் சூரியனோட உட்கார்ந்துட்டுருக்கு. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் குழப்பம் குழப்பம் குழப்பம்னு இருக்கும். அந்த குழப்பம்ன்ற ஒரு விஷயம் 12ல் கேது அண்ட் 6ல் உங்களுக்கு ராகு, 6ஆம் வீட்டு ராகு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த அந்நியர்களோட தொடர்பு ஒரு கிராஸ் செக் பண்ணணும், ரீசெக் பண்ணணும் அப்படின்னா யார்கிட்டயோ கொடுத்ததை செக் பண்ண சொல்லிடுங்க. அப்போ திங்ஸ் வில் பி ரியலி குட். ஸோ இங்கே வேண்டியது அலர்ட். எதுவுமே டிலே பண்ணிட வேண்டாம், பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். மறந்துடுவீங்கன்றதை எழுதி வச்சுக்கோங்க, அலர்ட் பண்ணிவிடுங்க. இதை மட்டும் பண்ணால் போதும். சம்திங் எக்ஸ்ட்ராடினரி குட். ப்ளீஸ் ஒரு விளக்கேற்றி ஒரு 5 minutes அதுக்கு முன்னாடி கண்களை க்ளோஸ் பண்ணி நினைவாற்றலுக்கு ஹாக்கினி முத்ராங்க, அந்த ஹாக்கினி முத்ரா பண்ணிகிட்டே நீங்கள் உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் அப்போ ஞாபகம் வந்துடும். ஸ்மூத்தாக ஃபஸ்ட் கிளாஸாக இந்த மந்த்தை நீங்கள் எடுத்துகிட்டு போய் அக்கௌண்ட்ஸ், எஜுகேஷன் எல்லாம் சூப்பராக பண்ணலாம். இது 2 மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் சூப்பராக இருக்குது. மார்ச் 2024
விசேஷ நாட்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. அது எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்குது. அதனால தான் ஃபுல்லாக மாதத்தோடு உட்காந்து எழுதி உங்களுக்கு அனுப்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்போது ரொம்ப மன நிறைவை கொடுக்குது. சரி, எப்போ சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னா 1/15/31, அஷ்டமி 3/17 தேதி, நவமி 4 தேதி 18 5 ரொம்ப முக்கியமான அருமையான வாஸ்து நாள், செவ்வாய்க்கிழமை. வாஸ்து பண்ண வேண்டிய நேரம் 9:42 to 11:12 AM. யாரெல்லாம் அன்றைக்கி வாஸ்து பூஜை போடணுமோ அவங்க எல்லாம் இந்த நாளை சூப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. வாஸ்து அப்படின்னாலே பூமி இல்லையா, அது செவ்வாய்க்கிழமை நாளில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. 6ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் ஏகாதேசி, 7ஆம் தேதி ஸ்ரவண விரதம், 8ஆம் தேதி மகா சிவராத்திரி, 10ஆம் தேதி அமாவாசை, 13ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 14ஆம் தேதி காரடையார் நோன்பு, ரொம்ப முக்கியமான நோன்பு, 15ஆம் தேதி கார்த்திகை விரதம், 22ஆம் தேதி பிரதோஷம், 25ஆம் தேதி பௌர்ணமி, அதே 25 பங்குனி உத்திரம். ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள், முருகனுடைய வழிபாடு. அனைத்து விஷயங்களையும் முன்னாடி இருந்து நமக்கு தளபதியாக இருந்து காக்கக்கூடிய முருகனுடைய பங்குனி உத்திரம். 30ஆம் தேதி 14ஆம் தேதி பஞ்சமி, 28ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. ஸோ இதை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் என்னன்னைக்கு விரதம் இருக்கணுமோ அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு காரியங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெற்றி 100% நிச்சயம். எப்படிப்பட்ட விஷயத்தையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். இது உறுதி உறுதி உறுதி. மேலும் விவரங்களுக்கு பஞ்சரத்னா ஜெம்ஸ், நம்பர் 33, 7th Street, டாடா பாத், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9842266555.